ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நோபிட்டா மேட்ஸ். இந்த வெளில நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாப்பி பிளே டைம் ஹாரர் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பாப்பி பிளே டைம் 2 தான் விளையாட போகிறோம். பாப்பி பிளே டைம் 1 நான் மறக்காமல் பார்த்துட்டு வந்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் விடுறேன். ஓகே, இப்போ நம்ம ஓவரா பேச போகலாம். ஓகே, சாப்டர் 2 ஃப்ளை இன் எ வெப். ஓகே, நம்ம அந்த பாப்பி கடைசி பாட்டில் வந்து பாப்பின்ற ஒரு பொம்மையை நம்ம ரிலீஸ் பண்ணியிருப்போம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த கேம் இருக்க போகுது. ஓகே, இந்த தடவை எந்த கட்சி நடப்போ தெரில. ஓகே, நம்ம போன பாட்டில் ஹக்கி வகின்னு ஒரு பொம்மை, கொடூரமான பொம்மை நம்மளை துரத்துச்சு. அதுக்கிட்ட நம்ம எப்படியோ இப்போ ஒரு பொம்மை காமிக்கிறாங்க. அந்த பொம்மை பேர் வந்து மாமி லாங் லெக்ஸ். With Playtime Co.'s new patented elastic plastic, you can stretch, pull, and twist Mommy Longlegs in the craziest ways. She loves watching you play. When you're having fun, she's having fun. The new Mommy Longlegs from Playtime Co. What's the time? ஓகே, என்னதான் வந்து குழந்தைங்களுக்கு எடுத்ததுனாலும் அந்த வீடியோ லைட்டாக நடுவில் க்ரீப்பியாக ஒரு சில வீடியோ வந்துச்சு. நல்லா பார்க்க நம்மளுக்கே பயமாக இருக்குது. ஓகே, சாப்டர் 2 டைட்டில் போட்டான். ஓகே, அது ஏதோ மாமி லாங் லெக்ஸாக அந்த கால் கையெலாம் இழுக்கிற மாதிரி சொல்கிறானுங்க. இதெல்லாம் குழந்தைகளுக்கு உருவாக்கப்பட்ட போகும்னா அது எப்படி மான்ஸ்டராக மாறிச்சு அது எனக்கு புரியல. ஓகே, கடைசியாக நம்ம இந்த இடத்துல தான் முடிச்சிருப்போம். இங்கேருந்து நம்ம அந்த பாப்பின்ற பொம்மையை வந்து விடுவிச்சிருப்போம். அதில் இருந்து ஆரம்பிக்குது கரெக்டாக. ஓகே, இப்போ நம்ம வெளியே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கபோர்டில் கீழே வந்து கிடக்குது. என்ன ஆச்சுன்னு தெரில, இடமே நாசமாகி போயிருக்கு. என்னடா இது? ஓ, இங்கே டோரு. ஆஹா, நம்ம வந்த வழியை அடைச்சிட்டாங்க. இந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்றதுக்காக. ஓகே, இப்போ நம்ம வந்து இது உள்ளே போகலாம். இந்த இடம் எதனால் இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா அகி வகி இருக்கிறான். அகி வகி இங்கே ஏதோ டைனோசர் மாதிரி பொம்மை இருக்குது. ஸ்டேர்வே டு ஹெல்லா. எவன்டாவன் இல்லங்கம்மானவனாக இருப்பாம்ல இருக்கு. ஓகே, யாராவது ஒரு குரலை கேட்டுச்சு, திஸ்வேனு எல்லோட் லட்விக். யார் இது? ஒருவேளை இந்த கம்பெனியோட ஓனர் அவரோட ஆஃபீஸாக இருக்குமோ? இந்த பக்கம் தான் வழி போகுது. கீப் கோயிங்கா. இருமா, வழியே இல்லை, எப்படிமா போகிறது? ஓ, இங்கே பார்த்தீங்கன்னா இது இதை பிடிக்கிற மாதிரி பிடிக்கணுமா? இதை என்னடா அது? ஓகே, அப்பா போன இதில் சொன்ன மாதிரி தான். போன பாட்டில் அதாவது கண்ட்ரோலர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த தடவை லைட்டாக கிராஃபிக்ஸ் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி இந்த பாட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அக்கி வக்கி இருக்கிறான். அந்த நம்ம வச்சுருக்கோம்ல கையில், அது வச்சுட்டுருக்கான். சிரிக்கிறாங்க அக்கி வக்கி. யாருக்காச்சும் ஹக்கு வேணுமான்னு கேட்குறான். தேவையில்ல எப்பா. சரி, இப்போ எந்த பக்கம் போகிறது? ஓகே, இதெல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறேன்.
அதே மாதிரி நம்ம இது உள்ளே எதுக்கு இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கோன்னு தெரியல, என்ன நடக்கும்னு தெரில. இதை விட்டு வெளியே போகணுமா? அப்போதுக்கு அவன் உள்ளே வந்தான். எக்ஸேப்ளாகி தான் போன பாட்டில் சொன்னாங்க இவனை. என்னடா இது? அடா பாவி, இதை நான் நவுத்தியே விட்டுருவேன். எதுக்கு நான் கையால் தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணேன். ஏதோ இது இடம் மாதிரி இருக்குது. என்னடா இது? ஓகே, ஏதோ கீ கிடச்சிருக்கு. என்ன கீ இது? என்ன கீன்னு தெரில. ஏதோ ஒரு கீ கிடச்சிருக்கு. ஃப்ளவர் மாதிரி போட்டிருக்கு அந்த கீ. இது எப்படி போகணும்? ஓ, அங்கே ஒரு கேட் மாதிரி பார்த்தோமே, அதுக்கு திறக்கிறதா இருக்குமோ? ஓ, இங்கே இந்த ஆஃபீஸ் பார்த்துருந்தேன். இது நினைக்கிறேன். இந்த கதவு திறக்கிற சத்தத்தை வச்சே பயமுத்த பார்க்குறானுங்க நம்மள. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அதை குழந்தை வளைஞ்சி வச்சுக்கிது அக்கி வைக்க. ஃபுல்லாக குழந்தைங்களோட வளைஞ்ச மாதிரி இருக்குல்ல எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போன பாட்டில் சொன்னோம், இது அக்கி வைக்கிது கே மோட்ருக்கு. இது பேர் என்னன்னு தெரில. இங்கே தான் இருங்க, இது வேறு ஏதாச்சும் இருக்குதான்னு பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்குது, கேசட். இது எங்கடா போகிறது? இங்கே இருக்குது. ஓகே, Playtime Co. is the product of a great man by the name of Elliot Ludwig. Divorced, but a family man at heart. His sights were always set on bringing amazing toys to amazing children around the globe. Ludwig spent countless hours in the factory, working overtime relentlessly in an attempt to continuously innovate and surprise. In the 1960s, an unfortunate family death had pushed Ludwig down to his lowest. But with so much ambition, he rose back up and continued to fulfill his vision for the Playtime Co. toy factory. Ludwig could never be content leaving a project unfinished. But just how did one man come to create such an astounding empire? How did he manage to stay determined even after suffering such a tragic loss? It all began in the fateful year of 19... நான் சொன்ன மாதிரி லட்விக் அப்படின்றவர் தான் இந்த ஃபேக்ட்ரியோட ஓனரு. அவர் வந்து டைவர்ஸ் ஆகிடுச்சான். ஆனால் வந்து இந்த குழந்தைக்காக நல்ல ப்ராடக்ட்டு, அது ஒரு நல்ல டாய்ஸ் உருவாகணும்னு பார்த்தாராம். ஏதோ ஒரு இழப்புனால இந்த டாய் ஃபேக்ட்ரியே லாஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. ஏதோ வருஷம் சொல்ல வந்தாங்க, அதுக்குள்ளே கட் ஆகிடுச்சு. அது எத்தனை வருஷம் தெரியல. 19 ஆரம்பித்தாங்க. ஏதாச்சும் ஓகே, உள்ளே போயாச்சு. இந்த டனலை பார்த்தாலே அக்கி வைக்கி தான் ஞாபகம் வருது. அந்த அக்கி வை வேறு செத்துட்டானான்னு தெரில. கீழே விழுந்தான், செத்துட்டானான்னு தெரில. ஓகே, வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஏ தோருக்கா? ஏம்மா கைஸ், இதுதான் அந்த பாப்பி. ஏதோ பவர் கொடுக்க ஹெல்ப் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதான் அந்த பவருண்டு. இதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணோம். நான் இதுவும் அந்த மாதிரி பொம்மை, இதுவும் நம்ம தான் இதான் வில்லியாக இருக்கும்னு நினச்சேன். ஓகே, இப்போ என்ன பண்ணோம்? ஓ, இங்கே கொடுணுமா? ஓ, இங்கே இருக்கு. 1 2. ஓகே, கை தட்டுது. பரவாயில்ல இருக்கட்டுமா. ரொம்ப நாளாக ஓகே, அங்கே ஏதோ ட்ரெயின் இருக்கான். அதுக்கு கோடு வேணுமா? அந்த கோடு அதுக்கு தெரியுமா? நம்ம இங்கேருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இருமா, வழி எங்கன்னே தெரில. அதுக்குள்ளே நீ வேற கமானன்ற.
ஐயோ எப்படா போகிறது இப்போ? இதோ இங்கே இருக்குது ஆடப்பாய். அங்கேருந்து போய் இங்கே வந்துச்சிங்க. ஓகே இது வழி கட்டுது நம்மளுக்கு. ஓகே இப்போ இதை நம்ம பிடிச்சிட்டு அப்படியே கிளிக் பண்ணி இருந்தால் மேலே போயிடும். ஓகே இப்போ நம்ம இது வழியாக போயிடலாம் மேலே. கண்ட்ரோல்ஸ் இதில் தெரில எனக்கு, இப்போ தான் கண்டுபிடிச்சேன். தெரிதுமா எனக்கும். ஓ வென்ஸு, அதாவது ஃபாலோ பண்ணுவோம் நம்மளை. வென்ஸ் டனல்லாம் வச்சு அதை நம்மளை ஃபாலோ பண்ணுவோம், கவலைப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லுது. இங்கே வந்து விரல், இங்கே ஒன்று. போன்ற வருஷம் இது இருந்துச்சா நம்ம இந்த ஹேண்டு இல்லை தானே? அது ஒரு சில விஷயம் பண்ணால் தான் இன்னும் இதுதான் அந்த இடத்துக்கு போகணும் அப்படியே மாதிரி சொல்லுது. எப்பா எவ்வளோ பெரிய எவன்டா அதை சொன்னான் இதை? ஓகே கேர்ஃபுல்லாக கீழே கீழே விழுந்துட போகிறோம். சரி குதிரா குதிரா. அப்பா பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது. மைன்யூட்டாக மியூசிக் கேட்குது, இதுக்கே மாதிரி தெரில. இது லாக்குடு, இது லாக்குடு, இது இருக்குது. ஏதாச்சும் இருக்குதா? எதுவும் இல்லை. ஓகே இங்கே உட்காந்துட்டு இருக்கு பாப்பி. ஏய் என்னம்மாச்சு? டேய் ஏங்க ஏதோ ஒன்று தூக்கின்னு போயிடுச்சுங்க பாப்பிய. ஐயோ கை வரை பெருசாச்சு. ஒரு வேளை மாமி லாக்லெக்ஸா? ஆஹா ஆரம்பிச்சிச்சியா? குதிக்கணுமா கீழே? குச்சிடலாமா? வேற வழி இல்லை. குச்சிடுறா கைப்புள்ள. ஷோ என்னாச்சுன்னு தெரில பாப்பிக்கு. பேசினார் சொல்லி டக்குன்னு தூக்கி போயிடுச்சுங்க. அது அந்த பொம்மை கை மாதிரி வந்துச்சு. ஏதோ பிங்க் கலரில் இல்லை, பிளாக் கலர் தான் இருந்துச்சு. கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அது மாமி லாங்லெக்ஸ் தான். நான் பார்த்தீங்கன்னா கேம் ஸ்டேஷன் இருக்குது, பவர் இங்கே இருக்குது. பவர் கொடுத்தா தான் உதவாகும். இங்கேயும் பசில் வச்சிட்டானுங்க. பசில் இல்லாமல் இந்த கேமே இருக்க மாட்டேங்குது. இல்லை அந்த பக்கம் போன இதுக்கு போன கேம் பிளேக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. ஐஷ் என்னாச்சு? கொடுக்க மாட்டேங்குது. ஓகே என்னடாச்சு? குத்துட்டேன் எல்லாத்துக்கும். பவர் வந்திருக்கணும். அப்பா இந்த பசில் என்ன ப்ராப்ளம்னா, நம்ம டேரெக்டாக கொடுத்தா அந்த கேட்டு மாதிரி தடுத்துது. ஸோ சுற்றி சுற்றி வந்தால் தான் தடுக்க முடியும். இங்கே ஏதோ கேட்டு, இங்கே எது கேட்டு கேம் ஸ்டேஷன் ட்ரெயின் இது. ஓகே பாப்பி அந்த ட்ரெயின் சொல்லிச்சு இங்கே தான் இருக்குது, ட்ரெயினுக்கு போகணும் அப்படின்னு. ட்ரெயினுக்கு போனால் தப்பிக்க முடியாது சொல்லிச்சு. இது உள்ளே போனால் தான் ட்ரெயின் இருக்குன்னு நினைக்கிறேன். கேம் ஸ்டேஷன் போட்டிருக்கு, தெரில பார்ப்போம். அப்பா ஹேண்டு குறா. ஐய் டீ எங்க இட்ஸ் எங்க மாமி லாங்லெக்ஸ்? The game station is still working. It will be just like old times. And if you win all 3 games, I'll give you the train code. Mommy loves that idea, Poppy. Oh, you're going to have so much fun. Head to musical memory and Mommy will get things started. Obey the rules, or I'll tear you apart and eat your insides while you're still alive. எங்க
பாப்பி சொல்லிச்சுல்ல ட்ரெயினுக்கு வேணும், ட்ரெயின் கோடு வேணும், அது இருந்துச்சுன்னா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிச்சுல்ல. இந்த மாமி வந்து சரியான வில்லி. அதை நீ சாதாரணமாக பண்ணக்கூடாது, நான் 3 கேம் சொல்கிறேன், அதில் ஜெயிச்சின்னா நான் அது தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதில் வேறு ரூல்ஸ் வேறு போடுது. அப்படி ரூல்ஸ் மீறிட்டோன்னா உன் உடம்புல இருக்க மொத்தத்தையும் சாப்பிட்ருவேன், நீ உயிரோட இருக்கிற வரையும். கொடூரமாக பேசுனது வருகா பாருங்க. இதுதான் அந்த மாமி லாங் லெக்ஸ். பார்க்கறதுக்கு என்னமோ சாந்தமாக தான் தெரியுறா, பெரிய வில்லி. ஏய், இங்கே பார்த்தீங்கன்னா பொம்மை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குல்ல ஒரு பொம்மை, நாய்க்குட்டி மாமி, அது மாதிரி இங்கே ஒரு பொம்மை செத்துருக்கா. ரத்தம் மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ட்ரெயின்னு நினைக்கிறேன். இது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்க சொல்ல இப்படி இருந்திருக்கு, அதனால் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. சரி, என்ன தான் கேம் சொல்கிறான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெமரின்னு ஏதோ சொன்னான், பார்க்கலாம். ஆமாங்க, இதே தான் இங்கே இருக்கிறது, அதே தான். அப்பா பயங்கரமாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே என்ன இருக்கு? ஓகே, ஒழுங்காக ஸ்டாட்டிக் இல்லை, ஒழுங்காக இதுவாக மாட்டேங்குது, ஸ்டாட்டிக் இல்லை. ஓகே, என்னடா பண்ணணும் மாமி? இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹகி வகி மாதிரி பிங்க் கலர், நான் கூட சொன்னேன் போன பாட்டில், கிசி மிஸ்ஸியா. இவங்க பேர் வந்து கிசி மிஸ்ஸியா. இவங்களும் கெட்டவங்களா இல்லை நல்லவங்களா தெரில. இங்கே ஒரு பட்டன் காமிக்குது. ஓகே, Hi kids, welcome to the game station. I'm Stella, and we've got 3 super duper fun games to play. These little tests show us just how crazy strong and smart you are. Follow Mommy Longlegs down the stairs, and we'll start by playing Musical Memory. See you in a bit. மியூசிக்கல் மெமரி. ஏதோ ஒரு ஸ்டெல்லான்னு ஒரு அக்கா பேசுனாங்க, உங்கள் ஸ்மார்ட், நீங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கீங்கன்னு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ, என்ன நடக்க போது தெரில. மியூசிக்கல் மெமரியா, லெட்ஸ் பார்ட்டியா, என்னடா இது? இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, இப்படி போனோம். இந்த மாமி லாங் லெக்ஸ்லாம் எப்படி உயிர் வந்துச்சு? சொல்லவே உயிர் வந்த மாதிரி தான் செஞ்சுருக்காங்களா, இல்லை ஏதாச்சும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஏதாச்சும் செய்ச்சான்னு தெரில. எங்கடா போனோம்? அது வழி இருக்குது. இதெல்லாம் இன்னும் ஒர்க் ஆகுது. கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கரண்ட் இருக்குது. எப்படி கரண்ட் இருக்குதுன்னு தெரில. என்னடா பண்ணணும்? ஓகே, இங்கே லிங்க் பண்ணுது, அப்போ இது இழுகணும். என்னடா பண்ணணும்? ஓகே, இங்கே பாஸ், இங்கே வந்து ஒரு டேப், ஒரு கேசட் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுறோம். இதோ இருக்குது. இப்போ தான் நான் கவனிக்கிறேன், நம்ம அந்த டோர் திறக்க சொல்ல கை ரெட் ஹேட் யூஸ் பண்ணோம்ல, அப்போது அந்த ரெட் ஹேடை வந்து மாமி லாங்லேஸ் தூங்கி போயிடுச்சு. இப்போ தான் நோட் பண்ணுறேன். இப்போ உங்கள்கிட்ட பேசியிருந்தாலும் நோட் பண்ணல. இப்போ அதில் என்ன காமிச்சாங்கன்னா ஏதோ ரெட் ஹேண்டு இல்லை க்ரீன் ஹேண்டு. அந்த க்ரீன் ஹேண்டு வந்து எனர்ஜியை டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணுமா. அதனால் நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிடலான்றாங்க. இப்போ இந்த பசில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் இருக்குது. இதான் அந்த கேமா, மோல்டிங் ரூம்.
ஓ நம்ம அந்த க்ரீன் ஹேண்ட் சொன்னோம்ல, அந்த க்ரீன் ஹேண்ட் தயாரிக்கிற இடம்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ இது என்னடா இங்கே பார்த்தீங்கன்னா பல்ப் ஒழுங்காக இதுவும் ஆகல. இதை நம்ம சரி பார்த்துடலாம். ஓகே இப்போ செகண்ட் இதுவும் ஒர்க் ஆகும் கன்ஃபார்ம். இப்போ தேர்டு தான் ஹேண்ட் ரெடி பண்ணுறது. இப்போ இது யூஸ் பண்ணும். என்னடா இங்கேனா நோ பெயிண்ட் இன் மிஷின். என்னடா அது சத்தம் இருக்குது. ஓகே நம்ம பெயிண்ட்டு தேடணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் எங்கே பெயிண்ட்டை தேடுவேன்? ஒன்றே க்ளவுஸை கொடுக்கணும், இல்லை கொடுக்காமல் இருக்கணும். அதை விட்டு அதை தேடி இதை தேடு, ஒரே டார்ச்சர் பண்ணுறானுங்க மக்களே. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இதான் பெயிண்டா? ஓகே பெயிண்ட் எடுத்தாச்சு. மாமி லாங் லெக்ஸ் எதுக்கு அந்த மாதிரி பண்ணுது? ஒன்று நம்ம சாக வச்சுருந்தோம், ஆனால் நம்மளை வந்து அது வந்து ஹாப்பியாக, அதாவது எப்படி சொல்கிறது, என்டர்டெயின்மெண்ட்டு அதுக்கு இருக்கணுன்றதுக்காக நம்மளை வந்து கொழும்புது. அது என்னடா பண்ணோம்? ஐயோ தூக்கி வச்சிட்டேனே அப்பாவி. இதில் போடணுமா? அட பாவிலா, நான் அவர் தூக்கி வச்சிட்டேன் தெரியாமல். அதை எங்கே போச்சுன்னு தெரில. இங்கே இருக்குது இது. ஓகே இது நம்ம எடுத்தாச்சு. இப்போ வந்து இது உள்ள போட்டுடலாம். இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த பட்டன் அமுக்கணும். இப்போ எல்லாமே பச்சை கலரில் இருக்குது. இதெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுத்துருப்பாங்களா? ஏன்னா குழந்தைங்க தான் ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்குது இது. நம்ம லட்விக் மேனேஜர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாராம் இது உருவாக்கத்துக்கு. அவர் ஆசையை வந்து எல்லோரும் கொடுக்கணுமா. அப்போதைக்கு இந்த மாதிரி கொடூரமான பொம்மைலாம் உருவாக்குனாரு தெரில. அப்பா வந்துடுச்சு. இப்போ வந்து யூஸ் பண்ணலாமா? இப்போ நம்ம இந்த பவர் எங்கேருந்து எடுக்கிறது? ஓகே இப்போ பவர் வந்துச்சு. இப்போ வந்து இதை வந்து இது பண்ணும். இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. என்னடா திறக்குதா? இந்த பக்கம் திறந்துச்சு. ஓகே இப்போ நம்ம வந்து வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம அந்த கேம் தான் விளையாட சொல்லிச்சு. கேம் ஏதோ பண்ணுறோம். இங்கே ஒருத்தர் இருக்கிறான் பன்சு. இல்லையாடா ஜூன் 28 என் பர்த்டே அப்படின்ற மாதிரி சொல்லுது. வாய்ப்பு இல்லைப்பா. உங்களது யாராச்சும் ஜூன் 28 மக்களே? ஓகே இப்போ இதுதான் அந்த கேமுன்னு நினைக்கிறேன். மெமரி, மியூசிக்கல் மெமரி. Welcome to Musical Memory. This advanced memory and cognitive recognition test is designed to stimulate several segments of the brain, allowing us to see how quickly and efficiently your brain works. A sequence of colors will be shown, and you must recreate the exact sequence using the buttons around you. Bunzo will slowly lower towards you. When you complete a color pattern correctly, Bunzo will rise back up. When you input a pattern incorrectly, Bunzo will lower towards you faster. If Bunzo reaches you, your test is over. The test will become more difficult as it continues, with longer patterns in quicker succession. That's all. Good luck. மேலே இருக்கான் பத்தியா பன்சோன்றவன். அவன் வந்து உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டான சீக்வன்ஸில் இது பண்ணணுமா காமிக்கிறபடி, இல்லைனா அவன் நம்மளை வச்சிருவான். Mommy hasn't seen the place up and running in years. Mommy can only imagine how excited Bunzo must be. It's been such a long time since he's been able to play. To cheer
to eat. ரொம்ப நாளாச்சும் இவன் விளையாடி. That's the dinner bell. Good luck. சாவு பண்ணியா மக்களே, சாவு மணி அடிச்சா. ஓகே ப்ளூ, ஓகே க்ரீனு, ப்ளூ க்ரீனு, ப்ளூ க்ரீனு எல்லோ, ப்ளூ க்ரீன் எல்லோ ரெட், ப்ளூ க்ரீனு எல்லோ ரெட்டு ரெட்டு. ரவுண்ட் 2 ரெட்டு 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 எல்லோ ரெட்டு ரெட்டு எல்லோ ரெட்டு 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 எல்லோ ரெட்டு ப்ளூ. வயலட்டா? ரெட்டு ரெட்டு எல்லோ ரெட்டு ப்ளூவு வயலட்டு. பின்னாடி குத்து வச்சுக்கிறானுங்க. ஒயிட்டா? அது ஒரு ஒயிட்டு ஒயிட்டு வயலட்டு ஒயிட்டு வயோ ஆரஞ்சு ஒயிட்டு வயலட்டு ஆரஞ்சு ஆரஞ்சு. ஆஹா, அந்த பஞ்சம் அவன் வர வந்துட்டு இருக்கான் மக்களே. இது வரை போக போக ஹார்டாக போகுது. ஆஹா, ஒயிட்டு வயலட்டு ஆரஞ்சு ஆரஞ்சு எல்லோ. ஐயோ தப்பா? ஓ ஒயிட்டு 3 ஆரஞ்சா? ஆஹா, ஓ நான் 2 ஆரஞ்சு தொட்டுதேன் மக்களே. கீழே வராங்க அவன் வர. ரவுண்ட் 4 ப்ளூ ஜேவா. ஏய் ப்ளூ. ஆஹா, ப்ளூ ஜே ஹார்ட்டு. ப்ளூன்னு சொல்லி ரெட் கலர் காமிக்கிறான். ப்ளூ ஜே ஹார்ட்டு வயலட்டு. ப்ளூவு ஜே ஹார்ட்டு வயலட்டு பை வரான். ஆஹா, ப்ளூ ஜே ஹார்ட்டு வயலட்டு பையே திரும்ப வயலட்டு. பா டேடா இது. ஆஹா, ஏய் என்னங்க? ஐயோ, ஆஹா ஆஹா ஆஹா, ஓடுதுங்க. தொட்டுறா. பா செப்பாடி, ஏமாத்த பாக்குது அந்த மாமி. ஆமாம், உடஞ்சிச்சு. என்ன பண்ண சொல்கிறேன்? ஃபன் இல்லையா? For doing such a splendid job, Mommy has decided to give you part of the code for the train. Look up. ஓகே, அந்த ட்ரெயினோட பாதி கோடு தான் நம்மளுக்கு தருதான். என்ன கோடு? என்னடா கோடு இது? என்ன கோடுனே தெரில. ஏதோ குத்தி வச்சுக்கிது. சரி விடு, பார்த்துக்கலாம். Mommy was hoping the game could last a little
longer. It's okay though. Mommy knows other ways to play with you. இதுவே போதுண்டா எப்பா. இன்னும் நிறைய வழி இருக்குது உங்க கூட ப்ளே பண்ணுறது. ஐயோ, ஏன்டா என்ன சோதிக்கிறீங்க? எனக்குன்னே வருவானுங்க போல இருக்குங்க. நல்லாவே இல்லையா இது? என் உயிரை தான் போயிருக்கோம். நல்லாவே இல்லையா? ரொம்ப கொடூரமாக பண்ணுதுங்க இந்த மாமி. இருக்கட்டும் பார்த்துக்கலாம். எந்த வழி போகுதுன்னு தெரில. என்னடா ஆடம் இது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ வேணும்னா மறக்காமல் பாப்பி ப்ளே டைம் 2 அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்க வரையும் பாய்.